இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஏசாயா 54 அதிகாரம் 14 வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வசனத்திலே ஸ்திரப்படுவதற்கான அடிப்படை காரணம் நீதி என்று நாம் பார்க்கிறோம். நீதி என்பது நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதாகும். தேவனுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய நீதியுள்ள உறவை குறிப்பதாகும். இதற்கு தேவனோடு உத்தமமாக இருக்கிற இருதயம் தேவை. தேவனோடு நம் உறவு ஸ்திரப்பட்டிருக்கும் போது நம் வாழ்க்கையையும் ஆண்டவர் நீதியினால் ஸ்திரப்படுத்துவார். அப்போது கொடுமைக்கு தூரமாவோம், பயமில்லாதிருப்போம், திகிலுக்கு தூரமாவோம், அது நம்மை அணுகுவதில்லை. கொடுமை, பயம், திகில் இந்த மூன்றிற்கும் நாம் தூரமாயிருப்போம். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 6 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் நீதியினால் ஸ்திரப்படுத்தினார். ஆதியாகமம் 6 அதிகாரம் 11 வசனத்திலே பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். கொடுமைக்கு தூரமாவா என்ற வசனத்தின்படி தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். கர்த்தர் நோவாவை பேழைக்குள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தபோதும் நோவா பயமின்றி திகிலின்றி பேழைக்குள்ளே பத்திரமாக இருந்தார். எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார். நோவாவைப் போல நம் காலத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே நாமும் நீதிமானும் உத்தமனுமாயிருப்போம். நாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம். நாமும் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்மையும் நீதியினால் ஸ்திரப்படுத்துவார். நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்த தேவன் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துவார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்த அந்த காலத்தில் வாழ்ந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது போல நாங்களும் கூட நீதிமானாயிருக்க, உத்தமனாயிருக்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க எங்களுக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது போல எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க, கொடுமைக்கு தூரமாக, பயமில்லாதிருக்க, திகிலுக்கு தூரமாக, அது எங்களை அணுகாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.